ஒரு படம் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்கு சில முன்னோட்ட காட்சிகள் இப்போலாம் யூடியூப்ல ரிலீஸ் ஆகுது. அப்படி 29 அப்படின்ற படத்துடைய முன்னோட்ட காட்சி வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆச்சு. அதில என்னன்னா, பீச்ல வந்து ஒரு பொண்ணு வந்து அம் காதல வந்து தன்னுடைய பாய் ஃப்ரெண்டு அவன் வந்து காதல சொல்லணும். அதுக்காக வந்து பீச்ல வந்து மீட் பண்ணுவாங்க. அந்த காதல வந்து அவன் எப்படி சொல்றான்? அப்படின்றது தான் வந்து அது முன்னோட்ட காட்சியா வந்தது. ரொம்ப பொயட்டிக்கான ஒரு காட்சிய நான் பார்த்தேன். அதாவது காதலை வந்து இப்படி வந்து ஒருத்தவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணதில்ல. காதல இப்படி வந்து சொன்னதும் இல்ல. நான் எந்த படத்துலயும் அப்படி பார்த்ததில்ல. கொஞ்சம் கிரிஞ்சு மாரி இருந்தா கூட, அத வந்து நம்மளுக்கு வந்து காட்சிப்படுத்திய விதத்தில வந்து இயக்குனர் ரத்னகுமார் வந்து அந்த காட்சியில வந்து மிளிர்ந்திருந்தாரு. முக்கியமா ஒரு பீச்சோடைய நடுப்பகுதியில நின்னுகிட்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 10 அடி போனீங்கன்னா, கடல் அலை அதிகமா. அதே ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா, வாகன இரைச்சல். இது 2க்கும் நடுவுல வந்து சங்கு உள்ளார காதுல வைக்கிற மாரி ஒரு சவுண்ட் வர்ற இடத்துல நின்னு, என்ன அண்ணாந்து பார்க்கறதுக்கு வாழ்நாளெல்லாம் ரெடியா? ஏன்னா, அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் குள்ளம். இவன் வந்து ஹைட்டு. அண்ணாந்து பார்க்கறதுக்கு வாழ்நாளெல்லாம் ரெடியா? அப்படின்னு ஒரு காதல வந்து அவன் வந்து பொயட்டிக்கா எக்ஸ்பிரஸ் பண்றான். இப்ப என் காதலே அப்படிதான். ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக இப்படியே தான் அந்த காதல் வந்து சொல்லப்பட்டபோது, இந்த மாரி நெறைய கனெக்ட் பண்ணிக்கிற விஷயங்கள் இருந்தது. அது மட்டும் கிடையாது. அதே ஒரு படத்துல ஒரு இங்கிலீஷ்காரன வந்து ஒரு பெயிண்டிங் ஒரு கல்ச்சுரல் இதுல வந்து மீட் பண்ணும்போது, அ அவன் வந்து இவன விட ஹைட்டா இருப்பான், ஹீரோவோட. அப்ப ஹீரோ வந்து அண்ணாந்து பார்த்து, "திஸ் பெயிண்டிங்ஸ் ஆர்" அப்படி இப்படின்னு வந்து அவன் பேசுவான். அப்ப வந்து இப்படி அண்ணாந்து பேசுவான். அப்ப சொல்லுவான், "அண்ணாந்து பேசுறதுனுடைய வலி எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு இப்ப தான் புரியுதுன்னுவான்." சி தீஸ் கைண்ட் ஆஃப் செல்ஃப் ரியலைசிங் இருக்கு இல்லையா? அதுதான் காதல், அதுதான் வாழ்க்கை. ஒரு படத்த பார்க்கும்போது, ஒரு பழம் சாப்பிடும்பொழுது, ஒரு ஃபுட்ட சாப்பிடும்போது, தன்னுடைய இணையோட நினைப்பும், "அவ இத சாப்பிட்டுருப்பாளா? அவளுக்கு இது புடிக்குமே." அ அந்த கஷ்ட நஷ்டங்கள உணர்றது தான் என்ன பொறுத்தவரையிலும் காதலா நான் நெனைக்கிறேன். அந்த மாரி இந்த படத்துல இந்த 2 சீன் தான். அதாவது தன்னுடைய உயரம் குறைந்த ஒரு மனைவி வந்து ஹைட்டா இருக்கிற தன்கிட்ட வந்து இப்படிதான் அண்ணன் தான் அவ பேசுற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்பொழுது, "காலமெல்லாம் அண்ணாந்து பார்த்து என் கூட அண்ணாந்து பார்த்து வாழறதுக்கு நீ ரெடியா?" அப்படின்னு காதலன் கேட்கறான். அதே காதலன் அந்த செல்ஃப் ரியலைசிங்ல அண்ணாந்து பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றதும், அதிலேயே இன்னொரு ஒரு ஷாட் வரும். இப்படியே நான் வந்து அதாவது காதல வந்து நான் சொல்லிட்டேன். ஆனா, எல்லார் எதிரிக்கும் காதல சொல்றது தான் ஒரு ஆணுக்கான ஒரு பெரிய கரக்கமான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ வந்து நான் அவன காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அலுவலகத்தில இருக்க அத்தன பேருமே அது ஒன் சைடு லவ்வு இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் மத்தியில, இப்படியே நிமிர்ந்துகிட்டே இருந்தா நான் என்னடா பண்றது? கொஞ்சம் குனிடா அப்படின்னு சொல்லி அவன் தலைய குனிய வச்சு அவனுக்கு ஒரு முத்தத்த குடுத்து காதல வெளிப்படுத்துற நாயகனுடைய காதலும் அழகா இருந்தது. இப்படி ஒரு அற்புதமான பொயட்டிக்கான ஒரு ஃபிலிம் தான் 29. இந்த படத்த வந்து ரத்னகுமார் இயக்கியிருந்தாரு. இந்த படத்த வந்து கார்த்திக் சுப்புராஜும், ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸ் மூலமா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லோகேஷ் கனகராஜும் இதில வந்து சேர்ந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில வந்து விது அந்த ஹீரோவா சத்யாவா விதுவும், விஜயலட்சுமியாக விஜியாக பிரீத்தி அஸ்ரானியும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தினுடைய டீட்டெயிலான ரிவ்யூ தான் வந்து இன்ட்ரோவுக்கே ஒரு 3 நிமிஷம் செலவு பண்ணி இந்த படத்த பத்தி பேசியிருக்கேன்னா பார்த்துக்கங்க. ஸோ டீட்டெயிலான ரிவ்யூக்கு நம்ம போகப்போறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி சினிமாஸ்க்காக ஸ்காட்லாந்திலிருந்து. இந்த படம் பார்க்க ஆரம்பிச்சதுமே வந்து அந்த சத்யா கேரக்டர் வந்து என்னுடைய கேரக்டர் மாரியே இருந்தது. பட் இந்த படத்த பத்தி பேசுவோம். ஒரு 29 வயது. இந்த 29 வயது வந்து ஒரு ஆணுக்குன்றது வந்து 30க்கு மேல போயிடுச்சுன்னா வந்து அவன் வந்து அரக்கழன்னுவானுங்க. ஆக்சுவலி 30 இயர்ஸ்ன்றது வந்து என்னன்னா, ஒரு படம் வந்து இன்டர்வல் பிளாக். அதாவது ஒரு வாழ்க்கையில இன்டர்வல் பிளாக் தான் 30 இயர்ஸ். அதுக்கப்புறம் வந்து அடுத்த 30 வருஷம் அப்படின்றது வந்து செகண்ட் ஹால்ஃப் ஓடுதுன்னு சொல்லுவாங்க பொதுவா. இந்த செகண்ட் ஹால்ஃப் இருக்கு இல்லையா? இந்த செகண்ட் ஹால்ஃப் வந்து சில பேருக்கு வந்து ரீல் எப்போ வேணாலும் நடந்துக்கும். இல்ல பிளாக் பஸ்டரா அந்த படம் வந்து 85 கலைஞர்லாம் வந்து 94 வரையிலும் போகும். புரியுதுங்களா? அது அவங்கவங்களுடைய மனதிடத்தையும், உடல் ஆரோக்கியத்தையும் பொறுத்து தான் இந்த எக்ஸ்டென்ஷன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 30 இயர்ஸ்க்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நாயகனுடைய அவனுடைய அந்த 29ஆவது வயசுல இந்த கதை ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது 1. இந்த எடுத்துக்கிட்ட அந்த பிளாட் இருக்குல்ல, அதாவது ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி சென்னையில வந்து அவனுக்கான அங்கீகாரத்த தேடுறதும், அவனுக்கு வந்து பெண்கள் அருகாமையே கிடையாத ஒரு ஆளு. ஓ கிராமத்தில வந்து பெருசா வந்து பெண்களுடைய பழக்கமே கிடையாது. அப்ப அந்த பெண்ணுடைய அருகாமையும், பெண்ணுடைய பழக்கமுமே என்னன்னே தெரியாது. ஆனா,
அத வந்து ரொம்ப அழகா ஒரு காட்சியில சொல்லியிருப்பாரு. எனக்கு கிடையாது. எனக்கு யாருமே இத சொல்லிக் குடுக்குறதுக்கு எனக்கு யாருமே இல்ல. நான் தான் ஒரு முதல் தலைமுறை பட்டதாரியா நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதுதான் அதுல எனக்கு ரொம்ப இந்த படத்துல எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து நாயகன் அ அம்மா வந்து சோஷியலிஸ்ட்டு. அவங்க வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆம் குளம், கொ குய ம இது மரம் வெட்டக்கூடாது அது இதுன்னு வந்து நெறைய பேசிட்டு இருக்காங்க. அதனாலே பையன வந்து அக்ரிகல்ச்சர் படிக்க வைக்கிறாங்க. நான் அக்ரிகல்ச்சர் படிச்சா வேலைக்கு ஆகாது அப்படின்றதுனால, ஐ மீன் விவசாயத்துல வந்து பெருசா வருமானம் இல்லன்றதுனால அவன் சென்னைக்கு வந்து இடம்பெயர்றான். அந்த இடம்பெயரும் இடத்துல வந்து அம்மாவுக்கும் அவனுக்கும் வந்து ஒரு மனஸ்தாபம். அம்மா செய்யக்கூடாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த வந்து நாயகன் செஞ்சுறான். அங்க வந்ததுக்கு பிறகு வந்து நாயகி அவன் வந்து க அவன் வாழ்க்கையில வரான். அந்த பொண்ணு வந்து அவனுடைய வாழ்க்கையில வரா. அதன் பிறகு அந்த காதல் ஜெயிச்சுதா, தோத்துதான்றது தான் வரி. ஆனா, இயக்குனர் ரத்னகுமார் வந்து இந்த படத்த வந்து ஒரு 10 சாப்டரா பிரிச்சு ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப புடிச்சதுன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து இந்த படம் வந்து என்னுடைய வாழ்க்கையோட நெறைய கனெக்ட் ஆச்சு. அதனால தான் இந்த படம் வந்து எனக்கு வந்து அவ்வளோ புடிச்சதுன்னு கூட நான் சொல்லுவேன். நாயகன் சத்யாவுடைய பெரிய பிரச்சனையே என்ன, சென்னை மாநகரத்தில அடையாள சிக்கல். ஐடென்டி கிரைசிஸ். இந்த பிரச்சனை வந்து எனக்கு இருந்தது. ஏன்னா, நான் கடலூர் கூத்தப்பாக்கத்தில ஒரு சாதாரண குடிசை வீட்லருந்து சென்னைக்கு வரும்போது எனக்கான அடையாளம் என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு வழிநடத்துறதுக்கு ஆள் இல்ல. அப்போ வந்து தடுமாறி, அசிங்கப்பட்டு, கஷ்டப்பட்டு, எங்க அப்பா வச்ச தனசேகரன் அப்படின்ற பெயர வந்து எனக்கு நானே ஜாக்கி சேகர்ன்னு சூட்டிக்கிட்டு, பிளாக் எழுத ஆரம்பிச்சு, வாத்தியார் ஆயி, சப் எடிட்டர் ஆயி, ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட அவமானங்கள். பெண் அருகாமை, பெண் பழக்கம் இதெல்லாம் வந்து அங்க இந்த படத்துல வந்து சத்யா சந்திக்கும்போது, இத வந்து ஒரு தென் மாவட்டத்துங்கள்லருந்து, வட மாவட்டங்கள்லருந்து சென்னைக்கு படையெடுக்கக்கூடிய இளைஞர்களுடைய அந்த ஒரு பிரதிபலிப்பா சத்யா கேரக்டர் நான் வந்து பார்க்குறேன். அதில ஒரு வசனம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னன்னா, நான் பேசுறது விட என்னோட மைண்ட் வாய்ஸும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குன்னு சொல்லுவான். ஏன்னா, படத்தில நெறைய இடத்துல சத்யா வந்து தன் வரலாறு கூறுதல் மாரி வந்து பேசுறது. ஏதோ கௌதமனன் டைப் ஆஃப் டயலாக்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பட் ஆனா இந்த இந்த குரலுக்கு வந்து அதாவது விது அவருக்கு டப்பிங் குடுத்தது அவரா யாருன்னு தெரியல. பட் அந்த குரல் வந்து வசீகரமாக இருந்தது. 1. 2வது இந்த பொண்ணு வந்து உள்ளார வந்துட்டா அப்படின்னும்போது, அந்த காதல வந்து அந்த பீச்ல சொல்ற அந்த சிங்கிள் ஷாட் அது ரொம்ப நல்லா இருந்தது. அது ஆம்பியன்ஸ் அதாவது இந்த லைட்டிங் போற டைம் அது. ஒரு 5:50லேருந்து 6க்குள்ள இருக்கிற அந்த சிச்சுவேஷன் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப அந்த இடத்துல பரபரப்பா யூனிட்டே வேலை செய்யும். அதுல ஒரு சிங்கிள் ஷாட் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்கன்னும்போது, அது ரொம்ப கெத்துன்னு நான் ஆஸ் சினிமாட்டோகிராஃபரா, அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபரா ஒர்க் பண்றதுனால சொல்றேன். ஆனா பல வருஷம் ஆயிப்போச்சு சொல்றேன். அது ரொம்ப கெத்தான ஒரு விஷயம். அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலி அ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். அத வந்து ஒளிப்பதிவாளர் அம் மா மாதேஷ் மாணிக்கம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. உண்மையா அவரோட ஒர்க் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஷான் ரோல்டனுடைய அந்த ஃபர்ஸ்ட்டு பஸ்ல போற டிராவலுக்கான அந்த பூ சாங் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. அம் நான் கூட வந்து நடுவுல வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேல வந்து ரொம்ப பயந்துட்டேன். எந்த இடம்னா, ஒரு குறி சொல்றேன். அதாவது பீச்ல வந்து ஜோசியம் பார்க்குற பொம்பள சொல்லுதுமே டக்குனு இந்த ஒரு மாரி எடுத்துன்னு போகும்போது, "ஐய்யய்யோ! இவ்வளோ தூரம் சூப்பரா இருந்ததே! அதுக்கப்புறம் என்னடா இது அமானுஷ்யம் அப்படி இப்படின்னு போயிட போதுன்னும்போது, அப்படிலாம் இல்ல." அப்படின்ற மாரி எடுத்துன்னு போனது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்த வந்து ரொம்பவும் ரசிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமே என்னன்னா, இந்த படத்துல பேசப்பட்ட வசனங்கள். முக்கியமா வந்து திருக்குறள் மாரி அவளுடைய உதடு, மேல் உதடு பெருசாவும், கீழ் உதடு இது மாரி அது அது ஒண்ணு. ஆனா எனக்கு ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபரா எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு டயலாக் இந்த படத்துல வந்து எனக்கு என்னன்னா, அ அதாவது "பனியில பனியில இருக்கிற சிலந்தி வலை மாரி" அப்படின்ற ஒரு டயலாக் ஒண்ணு வரும். இந்த காலையில நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப சிலந்தி வலையில அந்த பனி வந்து அங்கங்க ட்ராப்பா இருக்கும். அது அது அத வந்து கற்பனையா மழையினுடைய டிராப்ஸ் வந்து நாயகியுடைய முகத்துல, கழுத்துல அங்கலாம் விழறத வந்து அவன் கற்பனை பண்றான் இல்லையா? அது ரொம்ப கவிதையா இருந்தது. எல்லாத்தோட இந்த படத்துல வந்து எனக்கு என்னன்னா, அ ஒரு ஒரு இன்டிமசி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சீன்ல வந்து 2 பேரும் சொல்லுவாங்க. ஆக்சுவலா 2 பேருமே ஆணையும், பொண்ணையுமே ரொம்ப ரொமான்டைசைஸ் பண்றாங்க. ஆனா, ஆக்சுவலி இது ஒண்ணுமே இல்ல. நீ ஒரு சாதாரண ஆண், நான் ஒரு சாதாரண பொம்பள அப்படின்ற மாரி அத சொல்றது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எதார்த்தத்த புரிஞ்ச மாரி இருந்தது. ஸோ, இதே சீன் வந்து ஒரு நாள் கூத்துல வந்து ரமேஷ் திலக், ரித்விகா 2 பேருக்குமான அந்த இன்டிமேசி சீன் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுற அந்த சீன் வந்து எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. படத்துல திரைக்கதையினுடைய தொய்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல முக்கியமா வந்து அந்த காலேஜ், ஏரி அப்படின்ற அந்த இடம் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் தொய்வு தான். ஆனா, ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் சூப்பரா இருந்தது. செகண்ட் பார்ட் வந்து ஒண்ணும் அந்த அளவுக்கு இல்ல அப்டின்ற விமர்சனங்கள் நீங்க தவிர்த்துருங்க. காரணம் அந்த கதை என்னவோ அதான் எடுத்துக்கிச்சு. ஏன்னா, இப்படி ஒரு கதை ஒண்ணு போயிட்டுருக்கும்போது, அம்மாவுக்கும் புள்ளைக்குமான ஒரு பேச்சு
வார்த்தை வந்து கட் ஆகிருக்கும்போது அதை அப்படி தான் சேர்த்துருக்க முடியும். ஏன்னா மொக்கையாக இருந்தால் நிஜமாலுமே மொக்கையாக இருக்கிறாரு, இதெல்லாம் எங்கேயாவது அடுக்குமாடான்றது தான். அந்த அடுக்குமாடான்றது தான் அது ஏறி அந்த காலேஜ் பிரச்சனை அப்படி இப்படிலாம் சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு என்னென்னா டக்குன்னு அதில் வந்து மாஸ்டர் மகேந்திரன் எடுத்து வந்து உண்மையிலே நல்ல சாய்ஸ். அந்த 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 அரசியல்வாதியுடைய பையனா வந்து மாஸ்டர் மகேந்திரன் வந்து சரியான சாய்ஸ் அது. அங்கேயே வந்து பாதி வெற்றியை பெற்றுட்டார். நாயகி நாயகன்லாம் அப்புறம் தான். மாஸ்டர் மகேந்திரன் அந்த இடத்துல ஒரு சீனில் போட்டு அதே கேரக்டர் ரொம்ப ரொம்ப குசுமான ஒரு ஆள் தான் ரத்னகுமார்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏறக்குறைய 7G ரெயின்போ காலனியோடைய கொஞ்சம் ஷார்ட்ஸ் வந்து இதில் கொஞ்சம் நினைவுபடுத்துச்சு. முக்கியமாக வந்து அவன் சொல்லுவான், என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல அப்படின்னும்போது, இதுதானே உனக்கு வேணும் அப்படின்னு 7G ரெயின்போ காலனியில் ஒரு டயலாக் ஒன்று வரும். அது மாதிரி இந்த படத்துலையும் வந்து ஒரு நாயகி வந்து நாயகன்கிட்ட கேட்குறது வந்து என்னன்னா, உனக்கு இதுதானே வேணும் அப்படின்னு கேட்குற ஒரு விஷயம் வந்து அதை அந்த படத்தை ஞாபகப்படுத்துது. ஆனால் என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு மைனஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அது மைனஸாக ப்ளஸ்ஸான்னு எனக்கு தெரியல. நீங்கள் படம் பார்த்தவங்க இந்த விமர்சனத்தை பார்த்து நீங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம். காரணம் என்னென்னா, ஆக்சுவலி நாயகன் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு நாயகன் நீங்கள் முன்னாடி போங்கன்னு சொல்லும்போது அந்த நாயகி வந்து பின்னாடி துப்பட்டாவை போட்டு பேக்கை வந்து மறைக்கிறா. ஆனால் நாயகன் என்ன சொல்கிறேன்னா, தப்பாக நினச்சிட்டேன். இந்த பிரச்சனை வந்து கிராமத்துலேருந்து வர்றவங்க அத்தனை இப்போ எனக்கு அதிகமாக இருந்தது. ஏன்னா அதனால தான் எனக்கு வந்து இது கனெக்ட் ஆச்சுன்னு சொல்ல வரேன். அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து பார்க்குறான் அப்படி போகிறான்ற மாதிரி நான் அது மாதிரி வச்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து அவள் டக்குன்னு இப்படி நினச்சிட்டாலே அப்படின்னு அவன் வந்து பதற இடமும் அதை நாயகி புரிஞ்சிட்டு வந்து சொல்லுவாள். நீங்கள் அப்படி நினைக்கல, பட் ஒரு இன்செக்யூர்டான ஒரு ஃபீல்ன்றது அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து ஒரு குழப்பமாக அண்டர்ஸ்டாண்டபிளாக அது வந்து நகர்ந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன். பட் இதே சீன் என்னென்னா, நிறைய இடத்துல கையை வந்து கேஷுவலாக வந்து அவன் போடும்போது கூட வந்து பார்த்தோன்னா நாயகி சொல்லுவா, நம்பிக்கை, அதாவது நம்பிக்கைன்னா இந்த சமூகம் கிராமப்புற ஆர்எல்ஸ் சவுத்து அண்டு நார்த் ஆர்காடு இந்த மாதிரி இது தென் மாவட்டங்கள் இங்கேருந்து வர்ற பசங்க அவங்களுடைய மோட்டிவேஷன் அவங்களுடைய மோட்டோ எல்லாமே ஒரு பொண்ணை வந்து ஜலபலஜங்ஸ்க்கு தான் வந்து அவன் வந்து அணுகிறான்ற மாதிரியான மிக முக்கியமாக நிற வேறுபாடுகளில் அதை வந்து ஆழ பதிவு வச்சதன் காரணமாக கூட வந்து நாயகி வந்து அந்த மாதிரியான தாட் ப்ராசஸில் இருந்திருக்கலாம் மேபி. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், இதே ஒரு வெள்ளையாக இருக்கிறவங்க பண்ணும்போது அது வந்து ரொம்ப எளிமையாக கடந்து போகிற, நான் வந்து எல்லா பொண்ணுங்களையும் சொல்ல பொதுவாக சொல்கிறேன். ஆனால் ஒரு 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 நிறவேற்றுமையில் இருக்கிற ஒரு பையனை வந்து அவங்க ட்ரீட் பண்ணுறதா நான் நிறைய இடத்துல நான் கவனிச்சிருக்கேன். ஒரு சாப்பா குத்துறது, இவங்க இப்படி தான் அப்படின்ற ஒரு சாப்பா குத்துற விஷயம்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, அந்த மாதிரியான ஒரு சாப்பா குத்தி இந்த பொண்ணு வந்து அவங்க அந்த கேரக்டர் வந்து பார்க்குது அணுகுதுன்ற மாதிரி தான் என்னுடைய புரிதல் இருந்தது. ஆனால் அவள் இன்செக்யூர்டான காரணம் என்னன்னா, அவளுக்கு வந்து அவளுடைய பர்சனல் லைஃப்பில் அவங்க அப்பா மேட்டரில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அவளுக்கு. அதனாலே ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிறதுல அவளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றத வந்து அதை வந்து ரொம்ப அழகாக சொன்னதும், ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து அவங்க 2 பேருக்குமான நிறைய கான்ஃப்ளிக்ட் வந்து உருவாகும். அவன் வந்து நான் என்னை போய் நீ இப்படி நினச்சிட்டேன்றதும், ஆனால் அவ சைடுலுக்கான அந்த பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனையை வந்து போகிற போக்கில் ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து வச்சுருந்தாரு இயக்குனர் ரத்னகுமார். ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த இடத்துல கொஞ்சம் உடைச்சிருக்கலாமே, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். பொதுவாக காதலில் வந்து 3 சண்டைகள் வரும். ஒன்று வந்து எங்களுக்கு வந்து நிறையா சண்டைகள். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஒரு ஈகிளை ஷாட் வந்து வச்சுருப்பாங்க, ஒரு ரவுண்டானால எல்லாம் போயிட்டுருக்க மாதிரி. அது எக்ஸாக்ட் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி படித்த அதே அண்ணாநகர் ஈஸ்ட் ரவுண்டானா அப்படியே கந்தசாமி காலேஜ் ஜென்ஸ் காலேஜ் அப்படியே பேக் சைடில் வந்து வலியம்மாள் காலேஜ், அங்கேருந்து திருமங்கலத்துக்கு வந்து நடந்தே வந்து மாடி பஸ் அப்பெல்லாம் இருந்தது. ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கிட்டு போய் தாம்பரத்தில் இறங்கி பட்ஸ் பேரடைஸில் வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே சித்தப்பாக்கம் வரதராஜா வழியாக நடந்து அஸ்னாபுரம் போய் விட்டுட்டு திரும்ப நடந்து வந்து ட்ரெயின் பிடிச்சி வந்து கோடம்பாக்கம் வந்து இறங்கி அங்கேருந்து பஸ் பிடிச்சி வந்து வடபழனி இறங்கி வடபழனிலேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவான். இந்த ப்ராசஸ் வந்து இருக்குல்ல, இதில் வந்து அந்த பஸ்ஸில் போய் டிக்கெட் நீ எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறது, அந்த மாதிரியான விஷயம்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. என் பொண்டாட்டி படம் பார்க்கும்போது டைரக்டர் ஏதாவது உன்னுடைய பிளாகு இதெல்லாம் வந்து நிறைய பார்த்துருக்காரா, இல்லை உன் வீடியோவில் பார்த்துருக்காரா, அப்படியே நமக்காக தான் எடுத்து வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா. பட் இந்த படத்தில் வந்து அந்த சண்டைகளை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக வந்து இன்செக்யூர்டால் சண்டை வரும். எங்கேயாவது நம்மளை விட்டுட்டு இந்த பொண்ணு போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம். ஏன்னா நம்ம சந்தித்த நிறைய காதல்கள், நான் சந்தித்த நிறைய காதல்கள் அப்படி தான் இருந்துன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு இன்செக்யூரில் ஒரு சண்டை வரும், பொசசிவ்ல அது சண்டை வரும். இன்னொன்று கசின்ஸோடையே பழகிற இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு அப்படிலாம் இல்லாத ஒரு பார்வையை பார்க்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு வந்து அது வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும். ஏன்னா சென்னையே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயமா இருக்கும். அப்புறம் அங்கே இருக்கிற மனிதர்கள் அப்படி இப்படின்னு போகும்போது அது மிகப்பெரிய
இன்செக்யூர் ஃபீலு, எனக்கு எக்கனாமிக்கல் ப்ராப்ளம், பொசசிவ் இதெல்லாம் மீறி இந்த சண்டைகள் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதையெல்லாம் மீறின ஒரு விஷயம் தான் வந்து ஹீரோ உணர்ற இடம். அண்ணாந்து பார்த்து பேசுறது ரொம்ப கஷ்டம் இல்லைன்றான் இல்லையா? திஸ் இஸ் த லவ். இனி இவ்வளவு சண்டைகளுக்கு மத்தியிலும் ஒருவன் ஒருவரை புரிந்து கொள்ள இப்படியான ஒரு விஷயத்தை அவன் பண்ணுறான் இல்லையா, யோசிக்கிறான் இல்லையா, அதே தான் அவளுக்கும். படிக்கும் பொழுது என்னால் முடியல, என்னை காப்பாற்றுமான்னு அவள் போய் கேட்குறாள், அதே தான், அதான் லவ், தட்ஸ் லவ். ஸோ இந்த இந்த படம் பார்க்கும்போது பார்க்குறப்ப நாங்கள் எங்களை நாங்களே திரும்பி பார்க்குற மாதிரி இருந்தது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கண் கலங்கி ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இவ்வளோலாம் உன்னை படுத்தியிருக்கிறேன்ல. ஏன்னா நான் சரி நிறைய சண்டைகள் நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா வழியில் இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும். இப்போ இயலாமையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, வார்த்தைகளில் தான் கடுமை காட்டுவீங்க. வார்த்தைகளை குத்தி கிழிக்கிறதுக்கான விஷயம் தான். அதனால தான் வந்து அவன் சொல்லுவான், உன்ன மாதிரி தான் நீ உங்கள் அம்மாவும் அப்படின்ற மாதிரி சொல்லும் தான். அது மாதிரி அந்த வார்த்தைகள், ஏன்னா ஜெயிக்க முடியலன்னும் போது வார்த்தைகள் தானே. அந்த மாதிரிலாம் கடந்து இவ்வளோ தூரம் வந்தப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். நான் வந்து ரொம்ப படுத்தியிருக்கணும், ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன். அப்போ மீறி எப்படி இவ்வளோ இன்னமும் இதே காதல் அப்படின்னும் போது சொன்னதை, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான், வேறு விஷயமே கிடையாது அப்படின்னும்போது, இந்த படத்தில் ஃபஸ்ட் எடுத்துமே ஒரு டயலாக் ஒன்று வரும், ஷேக்ஸ்பியர் டயலாக்கு, காதலுக்கு காரணங்கள் தேவையில்லை, காரணம் இருந்தாலும் அது காதலே இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்கான, பொயாட்டிக்கான, வேல்யூபிளான ஒரு 10 எபிசோட்ஸு அதில் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து சொன்ன விதம், அந்த கேரக்டரைசேஷன் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த மணி கேரக்டரில் நடித்த அவினாஷ். எனக்கு வந்து அதாவது இவன் காதலிக்கும் போது அவன் வந்து தேவதாஸா இருப்பான், இவன் தேவதாஸா இருக்கும்போது மணி வந்து ரொம்ப கிளியர் ஆகிடுவாப்ல. அது நிறைய நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நீங்கள் பார்க்கலாம். முக்கியமாக அந்த பீரை ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு அவனை தேடிட்டு வர்ற அந்த இடம் இருக்குல்ல, அது வேற லெவல் ஆக்சுவலாக. ஸோ இந்த மணி கேரக்டரை பொறுத்தவரையிலும் என்னென்னா, அந்த பீர் அடித்ததாக இருக்கட்டும், அவங்க உள்ளார வந்ததுக்கப்புறம் அவனுடைய கடந்த கால காதல், அவனுக்கான அந்த விஷயங்கள், இவங்க 2 பேரையும் வந்து பயமுறுத்துகிற இடங்கள், அதை 2 பேருமே பேசி, நண்பர்கள் 2 பேரும் மொட்டை மாடியில் பேசி சிரிக்கிற இடங்கள், ஐ மீன் சண்டை போடுகிற இடங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கேரக்டரைசேஷன். ஆக்சுவலாக இந்த படத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்பா அம்மாக்கள் வந்து இந்த ஆக்டிவிஸ்ட் அப்படின்றது கொஞ்சம் ஒட்டாமல் இருந்தாலும் கூட கதைக்கு அது ஓகே தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாஸ்டர் மகன்லாம் பெஸ்ட்டு சாய்ஸ் ஆக்சுவலி. அடுத்தது வந்து எனக்கு என்னென்னா, அந்த சிந்து ஷியாம் வந்து விஜயோட மதராக வந்து ரொம்ப நீட்டாக பேசும்போது, ஒரு அது அந்த 96 படத்தில் வந்து அந்த ஒரு பொண்ணு வந்து ஃபோட்டோகிராஃபராக வந்து, ஐ மீன் கற்றுக்க வந்து விஜய் சேதுபதி லவ் பண்ணுற மாதிரி இதில் ஒரு பொண்ணு ஒன்று வரும். அது அந்த பொண்ணு அந்த அம்மா கிட்ட கேட்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அது அவங்க பர்சனல் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அது அது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, சதீஷ்குமார் அவரும் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். முக்கியமாக பொயாட்டிக்காக அந்த சாங்கை கட் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் வந்து ஷான் ரோல்டன் உண்மையிலே மிரட்டிட்டாப்ல, ரொம்ப சூப்பராக இருந்தது. ரைட். எல்லாவற்றையும் விட ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை வந்து எதனால் பிடிக்கும், அதாவது ஃபிசிக்கலை விட வந்து மென்டலாக அவனுக்கு வந்து ஒரு இடத்துல போய் நிற்கும்ல, அந்த நிற்கிறது ஏன் அப்படின்னு ஒரு ஆணுக்கு வந்து நின்னது வந்து எங்கன்னா, அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு வருவான். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அவன் போராடும் பொழுது அவனுக்கு வந்து சாப்பாடெல்லாம் வாங்கி, தண்ணி பாட்டிலாம் வாங்கி கொடுக்குற அந்த ஒரு இடத்துல தான் அவன் விழுவான். அந்த கேர்னஸில் தான் வந்து ஒரு ஆண் வந்து விழுவான்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தின விதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே தான் எனக்கு வந்து என்னுடைய இப்போ இருக்கிற பொண்டாட்டி எனக்கு வந்து லவ்வை சொல்லும் பொழுது, ஓகே எனக்கும் பிடிக்கும், லவ்வை சொல்கிறாங்க நிறையா. இங்கே எப்படி வந்து ஒரு 7 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ், ஐ மீன் இங்கே ஒரு 8, 9 டிஃப்ரென்ஸ் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. தே போத் ஒரு ஆமாம் 8 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் அவங்களுக்குள்ள. எங்களுக்கு வந்து 7 இயர்ஸ் டிஃப்ரெண்ட். அப்போ வந்து ஏன் வந்து அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, நான் பைக்கில் தான் வருவேன் சென்னை டு கடலூர். திரும்ப சென்னையிலேருந்து கடலூர் வந்தாலும் என்னை எப்போ வந்த, ஏது வந்த, எப்படி போய் சேருவேன் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி நான் வந்து கடலூர்லேருந்து சென்னைக்கு பைக்கில் போனாலும் போய் சேர்ந்துட்டேன்னு யாருமே எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க. எனக்கு 4 தங்கச்சிங்க எல்லாம் சொல்கிறேன். இது வந்து இட்ஸ் அ ஃபேக்ட். ஆனால் நான் கடலூர்லேருந்து சென்னைக்கு கிளம்புறேன் அப்படின்னும்போது, பாண்டிச்சேரி, திண்டிவனம், செங்கல்பட்டு, தாம்பரம் இந்த எல்லா இடங்கள்லையுமே நான் வந்து ஃபோன் பண்ணி இந்தந்த இடத்த ரீச் பண்ணிட்டேன், இப்படி இப்படி ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த கேர் இருக்குல்ல, அந்த கேர் தான் வந்து இவ எனக்கானவ, இவ கூட தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணது அதுதான். இதுதான் வந்து அவன் சொல்லுவான். இதை என்னால் எக்ஸ்பிரஸ் ஆகிற ஒரு கோர்வையாக என்னால் சொல்ல தெரியல. ஆனால் இந்த பாசம், இந்த அதை தான் சொல்கிறோம். யாருமே இல்லை எக்ஸ்பிரசிவாக சொல்கிறதுக்கோ, பகிர்ந்துக்கிறதுக்கோ, பேசுகிறதுக்கோ ஆள் இல்லாமல் ஒரு ஒரு தனிக்காட்டு ராஜாவா பணங்காட்டு நரி மாதிரி வந்து சுற்றிக்கிட்டே இருந்ததை வந்து ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சி அவனுடைய எமோஷன்ஸுக்கெல்லாம் பதில் சொல்லி அவனுக்கு புரிய வச்சு
அவனை ஒரு ஆளா மாத்துற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, தட்ஸ் அ குட் திங். அது வந்து என் வாழ்க்கையோட நிறைய பொருத்தி பார்த்ததுனால இந்த படம் வந்து எனக்கு கொண்டாட்டமான ஒரு படமா நான் பார்த்தேன். எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாரி கஷ்டப்பட்டு ஒரு காட்டு மரமா ஆகி தனியா நின்னு வளர்றாங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு பெரிய கெத்து இருக்கும். அந்த கெத்து வந்து சாதாரண கெத்து, ஆட்டிட்யூட் என்ன வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அது தனியா அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த ஒரு கெத்து, ஒரு ஆட்டிட்யூடு. அதில ரொம்ப அழகா அந்த கல்யாண சீன்ல வந்து மாஸ் மகேந்திரன் சொல்றது சூப்பரா இருக்கும். அப்பங்காசுல வந்து உட்கார்றது வந்து ரொம்ப உனக்கு க க காதலிக்க கூட உனக்கு வேணாம். அப்பங்காசுல வந்து காலேஜ பார்த்துக்கலாம், அப்பங்காசுலயே சாப்பிட்டுருக்கலாம். அ அப்போ வந்து உனக்கு வந்து அதனுடைய வேல்யூ தெரியாது. ஆனா, தனியா கஷ்டப்பட்டு எந்த சப்போர்ட்டுமே இல்லாம வர்றவன் இருக்கான்ல, அவன் தான். நான் 8வது இருந்தே பார்ட் டைம் ஒர்க் பண்ணேங்க. நான் எங்க அப்பா கிட்ட வந்து சவரம் பண்ணிக்கணும் எனக்கு காசு குடுன்னு நான் கேட்டதே கிடையாது. ஸோ, அப்ப அப்ப அந்த கெத்து எப்படி இருக்கும்? அப்பா ஃபுல்லா பார்த்து எல்லாத்தையும் பண்ணி, கல்யாணம் பண்ணி, ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல அனுப்புறதுக்கும், நீயா எல்லாமே பார்த்து கத்துக்கிட்டு ஒண்ணு பண்ணி வர்றதுக்கும் ஒரு தடிப்பு இருக்கும்ல. தட் வாஸ் நைஸ் ஒன் ரைட்? அது புரிஞ்சவங்களுக்கு தான் அது புரியும். ஸோ எனிவே நான் வந்து ஆக்சுவலா ஐ அம் வெயிட்டிங் திஸ் மூவி ரிலீஸ்ட் இன் ஸ்காட்லாந்து ஆர் யூகே. ஆனா இந்த படம் பெருசா இங்க ரிலீஸ் ஆகல. அதனால இப்ப தான் ஓடிடில இந்த படத்த பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. காதலை கொண்டாடுபவர்களுக்கு இந்த படம் வந்து உண்மையிலே வந்து ஒரு அற்புதமான ஃபிலிமு. டோன்ட் மிஸ் இட். நிச்சயமா நீங்க வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. ரத்னகுமாருடைய வரிகள் முக்கியமா அவ்வளோ சூப்பரா இருந்தது. கேரக்டரைசேஷன்ஸ்லேருந்து ரொம்ப நல்லா இருந்தது. சில பல குறைகள் இருக்கலாம். ஆனால் அ ஓவராலா படம் வந்து ஒரு பொயட்டிக்கான ஒரு ஃபிலிம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அம் விது, சத்யா முக்கியமா இந்த படத்தினுடைய சக்சஸ்ல மிகப்பெரிய காரணம் வந்து பிரீத்தி அர்சானி தான். அந்த சிங்கிள் ஷாட்ல வந்து அந்த பொண்ணு வந்து வேற்று மாநில ஐ மீன் அதர் ஸ்டேட் பொண்ணு அது. அவன் வந்து இத புரிஞ்சுகிட்டு அத எக்ஸ்பிரஷனா சொல்ற இடங்கள்லாம் ரொம்ப 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 நல்லா இருந்தது அதுதான். ஸோ எனிவே இந்த படத்த பார்க்கன்றதுக்கு அந்த பீச் சீன் தான் முக்கியமான சீன். பெசன்ட் நகர் பீச் சீன் தான். பட் எனிவே தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.